வணக்கம் நண்பர்களே! நம்மளோட அன்றாட வாழ்க்கையில மனிதர்களாகிய நாம ஒரு நாளைக்கு இந்த உலகம் முழுக்க வியாபாரத்துக்காகவும், மருத்துவத்துக்காகவும், உணவுக்காகவும் எவ்வளவு விலங்குகள கொன்று உணவா சாப்பிடுறோம் தெரியுமா? இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது ஒரு நாளைக்கு எத்தன சிக்கன், பீஃப், கோட்கள கொன்று சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதுலயும் இதுல எந்த நாடு எவ்வளவு விலங்குகள அதிகமா கொன்று உணவா சாப்பிடுறாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இந்த வீடியோ உங்கள நிச்சயமா ஆச்சரியப்படுத்தும். அதுக்கு நான் கேரண்டி. ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது கோழி. ஒரு நாளைக்கு 206 மில்லியன் கோழிகள கொன்று உணவா சாப்பிட்டுட்டு வரோம் இந்த உலகத்துல. அடுத்து ஃபார்ம்டு ஃபிஷ் அதாவது வளர்ப்பு மீன்கள். ஒரு நாளைக்கு 211 மில்லியன்ல இருந்து 399 மில்லியன் மீன்கள் வர கொன்று சாப்பிட்டுட்டு வரோம். அடுத்து வாத்து. இந்த வாத்துகள பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். ஆனா, இந்த அழகான வாத்த தான் ஒரு நாளைக்கு 9 மில்லியன் வாத்துகள இறைச்சிக்காகவும், வியாபாரத்துக்காகவும் கொன்று குவிக்கிறோம். அடுத்து பிக்ஸ் அதாவது பன்றிங்க. நெறைய மக்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு இறைச்சி தான் அது பன்றி இறைச்சி தான். அதையும் உணவுக்காக ஒரு நாளைக்கு 4 மில்லியன் பன்றிகள கொல்றோம். அடுத்து செம்மறி ஆடுங்க. ஷீப்ப நாம நெறையா வளர்க்குறோம். இருந்தாலுமே அந்த செம்மறி ஆடுகள உணவுக்காக 1.7 மில்லியன் கணக்குல ஒரு நாளைக்கு மட்டுமே கொன்று குவிச்சு உணவா சாப்பிட்டுக்கிட்டு வரோம். அடுத்தது ரேபிட்ஸ். துள்ளி ஓடக்கூடிய இந்த முயல்கள தான் ஒரு நாளைக்கு 1.5 மில்லியன் அளவுக்கு கொன்று நாம எல்லாரும் முயல்கள எல்லாருக்குமே விருந்தாக்குறோம். அதுவும் ரத்த பொரியல்லாம் வச்சு. அடுத்தது டர்கீஸ். இந்த அழகு வான்கோழிகள ஒரு நாளைக்கு 1.4 மில்லியன் வான்கோழிகள கொன்று உணவா சாப்பிடுறோம். அடுத்தது ஆடுகள். ஒரு நாளைக்கு 1.4 மில்லியன் ஆடுகள கொன்று சாப்பிட்டுட்டு வரோம். அடுத்தது கவ். நம்ம இந்தியால தெய்வமா பசுகள வழிபட்டுட்டு வந்தாலுமே, இந்த உலகத்துல ஒரு நாளைக்கு 8,46,000 மாடுகள கொன்று உணவா சாப்பிட்டுட்டு வரோம். வியாபாரத்துக்கும் பயன்படுத்துறோம். புறா மற்றும் பறவைகள். இந்த பறவைகள மட்டும் ஒரு நாளைக்கு 1,34,000 பறவைகள வேட்டையாடி உணவா சாப்பிட்டுட்டு வரோம். அடுத்தது பஃபல்லோ. எரும மாடுகள ஒரு நாளைக்கு 77,000 மாடுகள கொன்று உணவா சாப்பிட்டுட்டு வரோம். அடுத்தது குதிரைகள். இது எல்லாமே ரேஸுக்கு மட்டும் தான் பயன்படும்னு பார்த்தா, உணவுக்காக 13,000 குதிரைகள கொன்று சாப்பிட்டுட்டு வராங்க. இந்த லிஸ்ட்ல இல்லாத விலங்குகள் எல்லாத்தையும் கணக்கிட்டு பார்த்தோன்னா, ஒரு 13,000 விலங்குகள் வருது. இந்த 13,000 விலங்குகளையும் கொன்று உணவா தான் இந்த உலகத்துல சாப்பிட்டுட்டு வரோம். மனிதனாலேயே அதிகமா வேட்டையாடப்படும் விலங்குனா, அது பங்கோலின் தான். இந்த உலகத்திலேயே அதிக விலங்குகள கொன்று குவிக்கிற நாடுகள்னு பார்த்தா, சைனா, யுனைட்டட் ஸ்டேட்ஸ், பிரேசில் இந்த 3 நாடுகள் தான் அதிகமான விலங்குகள உணவுக்காக தினந்தோறும் கொன்று குவிக்கிறாங்க. இது எல்லாமே அதிகரிச்சுட்டு போனா உணவு சங்கிலியில மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும். அதனால நம்ம மனித இனமே அழிஞ்சு போகக்கூட வாய்ப்புண்டு. இதுல எந்த இறைச்சி உங்களுக்கு பிடிக்கும், பிடிக்காதுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம தினந்தோறும் இறைச்சிக்காக கொன்று உணவா சாப்பிடுறத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றதையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யாரெல்லாம் நான்வெஜ் சாப்பிடுவாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம சென்ட் பண்ணுங்க.